இதனுடைய பாகம் லீஃப்லெட், பெட்டியூல், ரைசோம் அப்படின்னு 3 பகுதி இருக்கும். இது லீஃப்லெட்னு சொல்லுவோம். இந்த 2 இலைக்கு இடைப்பட்டது வந்து பெட்டியூல்னு சொல்லுவோம். மண்ணுக்குள்ளே இதை மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு போர்ஷன் இருக்கும், அது ரைசோம். ஜிசி பிளான்ட்டோட வாட்டரிங் பார்க்கலாம். ஜிசி பிளான்ட்டு கொஞ்சமாக தண்ணி கொடுத்தா போதும். அதிகமாக தண்ணி கொடுக்கும்போது அது இறந்துடும். அது ஒரு செக்குலண்ட் அப்படிங்கிறதுனால தண்ணி அதிகமாக அதுக்கு தேவையில்லை. நம்ம அதிகமாக தண்ணி கொடுக்கும்போது அந்த ரைசோம் அது இறந்துடும், அழுகிடும். அதுக்கப்புறம் அந்த தண்டு பாகம் பெட்டியோல் ராட் ஆகி செடியே ஸ்பாயில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுக்கு தண்ணி கொஞ்சமாக கொடுத்தா போதும். ஈரம் இல்லைன்னா ட்ரையாக இருந்த பிறகு நம்ம அதுக்கு தண்ணி கொடுக்கலாம். ஜிசி பிளான்ட்டு ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாமா? அது இன்டோர் பிளான்ட்டு அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே வச்சு மட்டும்தான் வளர்க்கணுமா அப்படின்னா இல்லை. ஜிசி பிளான்ட்டு இன்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது இலைகள் மஞ்சளாகி அந்த அழகான அந்த ஒரு வேக்ஸியான அந்த லீஃப் வந்து ஹார்டியாக மாறிடும். ஃபுல் சன்லைட்டில் இருக்கும்போது இது மாதிரி மஞ்சள் நிறமாக ஆகிடும். அதனால் ஃபுல் சன்லைட்டில் வைக்காமல் பார்ஷியல் சன்லைட்டில் வைக்கலாம்.